நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி, அருள் மற்றும் விழுப்பு தன்மையை கொண்டாடும் திருநாளாகும். இந்த 9 நாட்களில் துர்க்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 சக்தி வடிவங்களை வழிபடுவது வழக்கம். இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது 9 இரவுகளும் 10ஆம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி, பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறையருளை பெறுவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மக்கள் வணக்கம், இது நவராத்திரி திருவிழா. நவராத்திரி திருவிழா என்ற இந்நிகழ்ச்சியின் வழியே 9 நாட்களும் 9 விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொலு அமைப்பினை பார்க்க இருக்கின்றோம். 3 வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள் நிகழ்ச்சியினை தொடர்வோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன். இன்றைய அருள் தரும் அம்மன் பகுதியின் வழியே சென்னை பம்மல் சங்கர் நகரில் அமைந்திருக்கும் நித்ய கல்யாணி அம்பாளை தான் தரிசிக்க இருக்கின்றோம். வாருங்கள் அம்மனின் அருளை பெற்று வரலாம். பரிவுடன் மரவும் பன்னக பூஷணம்
பறிவுடன் மருவும் மின்னல் கொடியாளே இன்னகல் தீர்ப்பாயே பன்னக பூஷணம் பறிவுடன் மருவும் மின்னல் கொடியாளே இன்னகல் தீர்ப்பாயே உன்னடியே கதியன்றடைந்தேன் தாயே உண்மணி அறியாயோ உலகநாயகே உன்னடியே கதியின் அடைந்தேன் தாயே. அன்பார்ந்த மக்கள் டிவி நேயர்களுக்கு நவராத்திரி நன்னாளில் எங்களுடைய வணக்கங்களும் எல்லாம் வல்ல இறைவனுடைய கிருபாகடாசத்திற்கும் பிரார்த்தனை செய்துள்ளோம். சங்கர விநாயகர் சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயம் மிக பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது. நவராத்திரி 10 நாட்களும் 10 விதமான அலங்காரங்களிலும் அன்னை அருள்பாலிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆலயங்களிலிருந்து அன்னையை இங்கு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். நமது ஆலயத்தில் அனைத்து மூர்த்திகளும் சங்கர விநாயகர் சுந்தராஞ்சனேயர், நித்திய கல்யாணி, நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரர், ஸ்ரீனிவாச பெருமாள், அதுமேலமங்கை தாயார், வள்ளிதேவதைநாத மேத முருக பெருமானும் மற்றும் காஞ்சி மகாபெரிவரும், தத்தாத்திரேயர், பிரம்மா சரஸ்வதிந்திர பிரம்மாவும், நவக்கிரகங்கள் அனைத்தும் தம்பதிகளுடனும் வீற்றிருப்பது மிக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. நமது ஆலயத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வருடத்துக்கு 365 நாட்கள் 300 நாட்கள் சிறப்பான நிகழ்ச்சிகளாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்களும் அனைவரும் வந்து வணங்கி இறைவன் திருவருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நவராத்திரி தினத்திலே மிக சிறப்பாக 10 நாட்களிலேயே முதல் நாளாக சுயம்பர பார்வதி தேவியும், இரண்டாவது நாள் பிள்ளை இசக்கியம்மனும், 3வது நாளாக சைலபுத்திரியும், 4வது நாளாக காந்திபதி தாயாரும், 5வது நாளாக காமாட்சி அம்பாலும், 6வது நாளாக கனகவர்ஷினி தாயாரும், 7வது நாளாக பால இந்திராட்சியாரும், 8வது நாளாக இன்றைய தினத்திலே கோமதி அம்மன் தபசு காட்சியும், நாளை சரஸ்வதி பூஜையும் சரஸ்வதி அலங்காரமும், மறுநாள் மகிஷாசுர சம்ஹார நிகழ்ச்சியும் மகிஷாசுர மர்தனி அலங்காரமும், அதைத் தொடர்ந்து சாந்தி அபிஷேகமும் மகிஷாசுர மர்தனி பாராயணம் நமது ஆலயத்தின் நித்திய சகசிரநாம குழுவினால் மிக விமர்சையாக பாராயணம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. பக்தர் அனைவரும் வருக, இறைவன் திருவருளை வருக, வாருங்கள், வணங்குங்கள் என்று வளம் பெறுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அடுத்து வருவது நாளும் மகிமையும். இப்பகுதியை பொறுத்தவரையில் நவராத்திரியின் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கின்றார் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள். வாருங்கள் நவராத்திரியின் மகிமையை கேட்டு வருவோம். மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. நவராத்திரியில 9வது விழாவா நம்ம கொண்டாட இருக்கிறோம். 9ங்கிறது சரஸ்வதி தேவியோட அம்சம். அப்ப தேவியோடைய பெயர் தான் மாறுமே ஒழிய முப்பெரும் தேவர்களுடைய உருவங்களே எல்லாமே, அவர்களுடைய அம்ச வடிவே அனைத்து தேவதைகளும் தேவிகளும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9வது நாள் சித்தி தாத்ரி அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட தேவி. இந்த தேவி முழுக்க பார்வதி தேவியின் அம்சம், துர்க்கை அம்மனின் அம்சம். இவர்களுடைய உருவம், இவர்களுடைய தோற்றமெல்லாம் எதற்காக அப்படின்னா பார்வதி தேவியுடைய அம்சமாகவே விளங்கி 9 தேவிகளா உருவாகி ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக போராடி அதுல விஜயதசமி அன்று வெற்றி அடைஞ்சாங்க. இதுவே நம்ம நவராத்திரியினுடைய சிறப்பு. அப்படி இந்த 9வது நாள் அப்படிங்கிறது சித்தி தாத்ரி அப்படிங்கக்கூடிய தேவியை 27 முறைகள் நம்ம சொல்ல வேண்டும். 27 முறைகள் சொல்லி அவர்களை வழிபட்ட பின்புதான் நம்மளோட விரத முறைகளே பின்பற்ற வேண்டும். இவங்க நவரச சித்திகளையும் அஷ்ட சித்திகளையும் அருளக்கூடியவங்க. இப்போ முனிவர்கள் அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உலகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமா சித்திகள் நம்மளுக்கு கிடைக்கணும். சகல சித்திகள்னா ஒவ்வொரு செயல்பாட்டுக்குள்ள அனுகிரகம், இந்த எல்லா அனுகிரகமும் அஷ்டமா சித்திகள், ஆயக்கலைகள் 64 நம்ம எதெல்லாம் போராடிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அஷ்டமா சித்திகளை அருளக்கூடியவங்க தான் இந்த தேவி. அப்ப இந்த தேவியை வழிபடுறவங்க நல்ல ஆன்மீகவாதியா, நல்ல ஜோதிடரா, நல்ல வாத்தியார் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல
ஆசான்கள்லாம் இருப்பாங்க. யாரெல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு மாணவனுக்கு யாரெல்லாம் ஆசானாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த அஷ்டமா சித்தியை பெறக்கூடிய வல்லமை இந்த தேவிக்கு உண்டு. அப்ப இந்த தேவியோடைய பெயரை சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இவர்கள் எல்லா தேவதைகளுக்கும் பலன் அளிக்கக்கூடியவங்க. எல்லா தேவதை இருக்கக்கூடிய ஆயக்களே 64 தேவதைகள் இருக்கு. ஒவ்வொரு தேவதைக்கும் பலன் அளிக்கக்கூடியவர்களாகவே இவங்களுக்கு இருப்பாங்க. அப்போ இந்த தேவி ஆயக்கலைகள் 64 போக அஷ்டமா சித்தி இருக்கக்கூடிய அமைப்பும் கலைகளுக்குண்டான தேவதைகளுக்கு அருள்பளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்க என்ன கலை தொழில் இருக்கீங்க, நீங்க எக்ஸாம்பிள் சொல்ல போனா வரைகிற தொழில் இருக்கீங்க, இல்லை பாட்டு பாடுற தொழில் இருக்கீங்க, வீணை, இந்த மாதிரி ஒவ்வொரு கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த தேவியோடைய பேரை சொல்லிட்டு வரும்போது சகல சித்திகளும் சீக்கிரம் அதை கற்றுக்கிட்டு பெரிய ஆசானாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க இந்த 9ஆம் நாள் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடணும், புரியுதுங்களா? அப்போ அம்மன் தேவதைகளுக்கு அஷ்டமா சித்திகளை வழங்குபவள். கலர் பார்த்தீங்கன்னா ஊதா கலர் இல்லாட்டி பிங்க் கலர், ஒரு மாதிரி ரோஸ் ஊதா கலர் இல்லாட்டி பிங்க் கலர் கலந்த ஆடை. இதுல ஏதாவது ஒரு ஆடை வஸ்திரமா ஒரு தட்டுல வச்சு 9வது நாள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதான் நிறைவு நாள். இந்த 9ஆவது நாள் அப்படிங்கிறத நீங்க வச்சு வழிபாடணும். அப்போ இந்த கலர்ல பட்டோ இல்லை பட்டு சேரியோ, உங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வஸ்திரமோ வாங்கி ஒவ்வொரு வஸ்திரமும் ஒவ்வொரு தனித்தனி தட்டில் தான் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. இவர்களுக்கு மலர்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, செம்பருத்தி ரோஸ். ஏன் செம்பருத்தியை நிறையா சொல்றாங்க அப்படின்னா, செம்பருத்தி பூக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அவர்களுக்கு ரத்த ஓட்டத்தை உறையாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அடுத்தது ஏதாவது தீய செயல்களை நம்ம அண்டி இருந்தாலோ இல்லை ஏதாவது தாண்டு குணம், நம்ம இப்படி தாண்டிட்டோம் இல்லை எனக்கு இனம் புரியாத ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து மீட்கக்கூடியது செம்பருத்தி பூ. அப்ப இந்த செம்பருத்தி பூவை தினம்தோறும் 2 சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, அதோடைய மகரந்தத்தை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வினை இருந்தாலோ அதை தீர்த்துட்டு, அது வினை ஏன்னா செய்வினை அப்படிங்கிறது வினை தான், நம்மளுக்கு இருக்கக்கூடிய வினையை நம்மளே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே மலர் செம்பருத்தி. அடுத்தது ரோஜா மலர். இது 2ஆலுமே அவர்களுக்கு அர்ச்சனை செய்யணும். எந்த மலர்கள் நீங்க அர்ச்சனை செய்றீங்களோ அந்த மலரை ஒரு தட்டுல வச்சு ஒரு தீபம் ஏற்றி வரணும். அதன்படி இந்த மலருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க, இல்லை என்றால் 9 தீபம் ஏற்றுங்க. 9 தீபங்கிறது நிறைவடையும் நாள். அப்போ 9 தீபங்கள் ஏற்றி வந்தா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே முழுமையா நிறைவடையும் அப்படிங்கிறது கருத்து. கீரை சாதம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா கீரை சாதம், வெண்ணெய், நெய் சாதம், இந்த 3மே அந்த நெய்வேத்தியத்தில் இருக்கணும். அந்த நெய்வேத்தியத்தில் கீரை சாதம் என்னன்னா, நீங்க என்ன கீரை போட்டு சாதம் செஞ்சாலும் பரவாயில்ல, அது இருக்கட்டும். நெய் சாதம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்ணெய். வெண்ணெய் ஒரு 2-3 தெய்வத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படியே அந்த வெண்ணெய் எதில் வைக்கணும்னா மண்பானையில் வைங்க. இந்த நெய்வேத்தியங்களை எதில் வைக்கணும் அப்படின்னா சில்வர் தட்டில் வைக்காதீங்க, ஒன்றா மண்பானையில் வைங்க, இல்லை என்றால் ஒரு பித்தளையோ வெண்கலமோ அதில் வைங்க. அதுதான் நல்ல உகந்தது. அது இன்னும் உங்களுக்கு மண்பானையில் இன்னும் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த நெய்வேத்தியம் வச்சு ப்ரேயர் பண்ணி உங்களுடைய சிறிய குழந்தைகளுக்கு கொடுங்க, அடுத்தது பெரிய மூத்தர்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதா சிறந்தது. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். இதை செய்வதனால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, முழுமையான வரம் கிடைக்கும், சித்திகள் நம்மளுக்கு உண்டாகும். முழுமையான வரம். காலங்காலமான ஒரு கடவுளுக்கு வேண்டிட்டு இருக்கேன், காலகாலமாக தேங்காய் உடைச்சிட்டு இருக்கேன், விளக்கு போட்டுட்டு இருக்கேன், அவங்களுக்கு நான் போகாத கோயிலே கிடையாது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு புலம்பல் இருப்பீங்க. அப்போ இந்த 9 நாள் நவராத்திரியில் இந்த 9 நாள் நிவர்த்தி பண்ணிட்டு வரும்போது அஷ்டமா சித்தி பெறக்கூடிய வரம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அதிகமாக உண்டாகும். குழந்தைகள் மேல் ரொம்ப அன்பு செலுத்த வருவீங்க. உங்களுடைய எரிச்சலூட்டும் குணாதிசயங்கள் போயிடும். இதுதான் இதோடைய விரிவாக்கம். அப்போ இதன் பயனெல்லாம் அடைஞ்சாவே நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு கணவனாகவோ, நல்ல ஒரு மனைவியாகவோ, இல்லை நல்ல தாயாகவோ, நல்ல சகோதர சகோதரியாகவோ, யாராருக்கு எந்தெந்த உறவோ அந்த உறவுலையெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. இப்போ நம்ம 9 நாள் நவராத்திரியை நம்ம முடிச்சிட்டோம். இந்த 9 நாள் நவராத்திரியில நம்ம என்ன பார்க்க போனா, அடுத்தது விஜயதசமி. இந்த 9 நாள் போராட்டம். இது
9 நாள் நவராத்திரி நம்ம பண்டிகையாக கொண்டாடுறோம். அதோட முழு விளக்கம் என்ன தெரியுங்களா? போராட்டம். நம்ம போராட்டத்தின் மூலியமாக வெற்றி அடைகிறதான் விஜயதசமி. அந்த வெற்றி அடைஞ்சு வீரமங்கையா தேவி உருவாகிறதான் அம்மனுடைய அலங்கார ரூபமே அதுதான். அந்த நாளில் தான் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாக்கில் அரிசியில் எழுத்துக்கள் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளால் எல்லா கலைகளையும் கற்று எல்லா செல்வத்தையும் பெற்று ஒரு மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு அறிவுத்திறமை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த விஜயதசமி அப்படின்னா வெற்றி. தசமி என்றால் வெற்றி. விஜயதசமி என்கிறது அற்புதமான ஒரு வெற்றி. அவங்க சிங்க வாகனத்தில் வரக்கூடியதான் விஜயதசமி. அப்போ அந்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆலயங்களுக்கு சென்று அம்மனுக்கு வழிபாடு செய்யணும். வீட்டில் அறுசுவை படைத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல இனிப்பு பலகாரங்கள் செய்து நல்ல ஒரு நாளாக அந்த நாளை நீங்கள் கொண்டாடணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பழைய விஷயங்களையும் வெளியேற்றிட்டு புது மனிதனாக உருவாகணும். இதுக்காக தான் இந்த 9 நாள் நம்ம போராட்டம். அதோடைய வெற்றி வாகியே இந்த ஒரு அமைப்பு. இந்த 9 நாள் விரதத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த விஜயதசமியில் நல்ல நாளை தொடங்கணும். உங்களுடைய கடையிலையோ நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ ஏதாவது ஒரு பொருளுக்கு நல்ல ஒரு தீபாரண்டை காமிச்சு இந்த நாளிலேருந்து நான் வெற்றியே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அது அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். இந்த நவராத்திரியின் விரதங்களையும் நவராத்திரி பயன்களையும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் என்னைக்கும் உண்டு. எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. கண்டிப்பாக இந்த நவராத்திரியை முழுமையாக பயன்படுத்தி உங்களோட வீட்டை சுபிக்ஷம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பார்க்க போவது எங்க வீட்டு கொலு. நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் கொலு. இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும். 9 நாட்கள் வீட்டில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைக்கப்படும் கொலு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொலுவை பார்த்து வரலாம் வாங்க. வணக்கம். என் பேர் கீதா சரஸ்வதின் பேர். இது வேளச்சேரிலேருந்து பேசுகிறேன். நான் பரதநாட்டிய டீச்சர். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே எங்கள் ஆத்துலேயும் கொலு வைப்பாங்க. இந்த வருஷம் என்ன மாதிரி பண்ணியிருக்கோன்னா, ஆவணி மாதத்தில் ஆரம்பித்து விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பித்து அதாவது அதுலேருந்து வர பண்டிகைகள் மூலமாக ஆவணி, புரட்டாசி, ஐப்பசின்னு அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ பொம்மை விநாயகரை முதல்ல பார்க்கலாமா? இதோ விநாயகரோட சறுக்கு மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிற மாதிரி இந்த சீசா, ஸ்கூலு, விநாயகர் ஸ்கூலு, விநாயகர் பலவித வாத்தியங்கள் வாசிக்கிறார்.
அகஸ்தியர், தோப்புக்கரணப்பட்டு, திருச்சி மலைக்கோட்டை, சந்தோஷி மாதா அந்த பூஜை. அதை 4 பேர் வந்து பாலர்களாக இருக்கிற மாதிரி, ஆஞ்சநேயர், முருகன், விநாயகர், கிருஷ்ணர். விநாயகரோட தொடர்ச்சியை பார்க்கலாம் நம்ம. இந்த பலவிதமான விநாயகர்கள். அந்த மாதத்தில் பூனெல்லாம் வரும் இல்லையா, 4 வேதங்களில் ரிக்வேஜூர், சாம, அதர்வண வேதங்கள், 4 வேத பொம்மைகள், காயத்ரி. அதாவது அந்த மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் வரும் இல்லையா, அதனால் காயத்ரி. கிருஷ்ணரோட விசேஷம் வரும் இல்லையா, அது தொடர்ந்து நாரை. அது இங்கேருந்து வருது. கிருஷ்ணர் பரப்பு, கம்சனோட அரண்மனை, அந்த வசுதேவர் தூக்கின்னு போகிறார் இல்லையா, அந்த கிருஷ்ணர். அது தொட்டில், பூட்னா தேவி, ஊஞ்சல் கிருஷ்ணர். இது வந்து வெண்ணெய் திருடுறது, இந்த பட்டர் கிருஷ்ணர் பல வகையில் இருக்குது. அதுவும் தயிர் கடையிற மாதிரி. இது நாரைவதம், கிருஷ்ண லீலைகள் இதெல்லாம். எஸ், கம்சவதம், ஜராசந்த் அந்த மல்யுத்தம். இந்த கிரிக்கெட்டை விநாயகர் கிரிக்கெட், அந்த கிருஷ்ணர் கிரிக்கெட். இந்த அம்பையரா வந்து விநாயகர் நிற்கிறார் கிருஷ்ணன் குரூப்பில், அங்கே வந்து விநாயகர் குரூப்பில் கிருஷ்ணர் பேட்டிங் பண்ணுறார். இந்த விளையாடுறது, பட்டம் விடுறது, பம்பரம் விடுறாங்க, கணக்கு பார்க்குறாரு. இந்த பண்டரிபுரம் பண்டரிநாதர் அவர்லாம் இருக்காங்க. இந்த பண்டரிபுரம் பஜனை அதை பற்றி இருக்குது. ஸ்ரீ சைதன்ய மகாராஜா. இது வந்து கிருஷ்ணரோட துலாபாரம். குருவாயூர் அந்த பல்லக்கு ரதம் வர மாதிரி, கோபியரோட சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி. அது அந்த இந்த சாப்பாடு ஊட்டுறா ராதையும் கிருஷ்ணரும். ராதைக்கே கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணுற மாதிரி, தோழிகள்லாம் வச்சுட்டுருக்கா, அலங்காரம் பண்ணுறார். தாம்பூலம் கொடுக்கறது கிருஷ்ணன். தாயம் விளையாடுறா. இது குசேலர் பாத பூஜை. குசேலர் அரண்மனைக்கு வந்தப்போ பாதம். இந்த நட்போட இந்த பொம்மை, கிருஷ்ணரும் குசேலரும் ஆலிங்கனம். இதெல்லாம் கிருஷ்ணர் பொம்மைகள். கிருஷ்ணர் ராதா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தாண்டியா ஆட்டம் மாதிரி அந்த இடத்துல இருக்கு. ஆவணி மாதம் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இது வரைக்கும் பார்த்தோம். புரட்டாசி மாதம் வந்திருக்கோம். புரட்டாசி மாதம்னாலே திருப்பதி ஏழுமலையானோட கோவில். இது பிரம்மோற்சவ பொம்மைகள், பத்மாவதி தாயார், வெங்கடாஜலபதி, போலீஸ். 8 அந்த பொம்மை ரொம்ப பழசு. இந்த காஸ்டியூம் எல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது போலீஸில். அந்த மாதிரி பழைய பொம்மை ஒரு 100 வருஷம், 8ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்ட்லாம் இப்போ கிடையாது. கருட சேவை வந்திருக்கும். பெருமாளோட பாதம், அந்த எல்லாம் பக்தர்கள்லாம் நிற்கிறான். ஆச்சாரியர்கள் குருமார்கள்லாம் வந்திருக்கா, அது நமஸ்காரம் பண்ணுறா, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறா. இது கொலு மினியேச்சர் கொலுன்னா அப்படி இருக்கும்னு ஒரு குட்டி குட்டி பொம்மைகள்லாம் அதில் இருக்குது. எல்லாருமே இருக்கார். வெங்கடாஜலபதி, தாயார், லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை, கலசம், தட்சிணாமூர்த்தி, செட்டியார் பொம்மைகள் எல்லாருமே இருக்கா. ஸ்ரீனிவாச கல்யாணம். கல்கத்தா காளி இருக்காங்க, அந்த பக்கம் துர்கா இருக்காங்க. அதெல்லாம் நவதுர்கா, ஒரு 9 விதமான துர்கா இருக்காங்க. இங்கே வந்து நவநாயகி இருக்காங்க, மகேஸ்வரி, ரூபிணி, அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இது வந்து அஷ்டலக்ஷ்மி, சரஸ்வதி பூஜை வரும் நவராத்திரி முடிஞ்சு இல்லையா. அந்த நமக்கு நவராத்திரி என்ன ஒன்றே ஞாபகம் வருது, மைசூர் தசரா. ஸோ அந்த மைசூர் தசரா, ராஜா ராணி அம்பாரி மேலே இருக்காங்க. இந்த பேண்டு, இங்கே ஒரு பேண்டு, அது சூழ நகர்வலம் வராங்க. நரகாசுர வதம் பண்ண உடனே என்ன, தீபாவளி கொண்டாடுவோம் நம்ம. அது அன்னபூரணி, அதாவது ஆச்சாரியா அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி தங்க நெல்லிக்கனி வரும் இல்லையா, அது அந்த பொம்மை. லக்ஷ்மி குபேர பூஜை, தீபாவளிக்கு மறுநாள் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம்.
நவ பைரவர்கள் மேலே இருக்கான். அதுக்கு அடுத்தது 6 படை வீடு. சாமிமலை, பழமுதிர்ச்சோலை, பழனி, திருப்பரங்குன்றம், திருத்தணி, அழகர் கோவில் எல்லாம் இருக்குது. இது இந்திரசபா, நமக்கு மழையை கொடுக்கக்கூட தெய்வம் வந்து வர்ணன் இல்லையா, அதில் வந்து கோவர்த்தனகிரி அந்த மழையை தடுத்து மக்களை காப்பாற்றுற மாதிரி அந்த கோவர்த்தனகிரி. ஃப்ரெண்ட்ஸோட ராதாகிருஷ்ணா, வனபோஜனம், சோட்டா பீனோட கிருஷ்ணர், இதுவும் வனபோஜனம் தான். சப்த நதிகள் கிருஷ்ணர் ஓடத்தில் போட மாதிரி கோபியரோட. திருவண்ணாமலை அந்த கிரிவலம் வர்றது, சித்தர்கள்லாம் அதை சுற்றி இருக்கா இல்லையா, அவளையும் இங்கே அமர்ந்துருக்காவா. மார்கழி மாதத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்காங்க. அதாவது காற்றுக்கு வாயு தான் காற்று, அக்னி அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதில் காளஹஸ்தி, திருவானக்கோவில், ஆகாயம் சிதம்பரம், கடவுளும் இருக்கா, விநாயகர், கணபதி, குடும்பங்கள், ஔவையார் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சனி பிரதோஷம், அந்த சீதை, ராமர், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர். மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இங்கு வந்து என்னை பொறுமையாக பொறுத்து எடுத்த இந்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நவராத்திரி திருவிழா என்கின்ற இந்நிகழ்ச்சியின் வழியே 9 நாட்களும் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.